குழந்தை இல்லை என்று வருத்தத்தில் இருக்கிறீர்களா? நான் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை. ஆனால் இன்னமும் என் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கவில்லையே, எதற்காக இத்தனை கஷ்டங்கள் என் வாழ்வில் நடக்கிறது என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றீர்களா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு அப்பா முருகரை வழிபாடு செய்யுங்கள். முருகரை நான் வழிபாடு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இன்னமும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் வடித்து சொல்கிறீர்களா? முருகரை வழிபாடு செய்வதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். எந்த ஒரு தெய்வ வழிபாடும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும். அதற்கு மாதத்தில் வரும் சஷ்டி அன்று முருகரை நம்பிக்கையாக வழிபாடு செய்ய வேண்டும். முருகர் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கோவிலுக்கு செல்லலாம். முருகன் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலே முருகரை நினைத்து ஒரு விளக்கேற்றி கந்த சஷ்டியோ அல்லது வேல்மாறலோ பாராயணம் செய்யலாம். அதுவும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒவ்வொரு மாதமும் முருகரை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நல்ல செய்தி என்றால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் கருவில் ஒரு குழந்தையை சுமப்பீர்கள். அந்த குழந்தை நீண்ட ஆயுள்